மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. ராஜ்குமரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான இரண்டு கூட்டணிகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி தற்பொழுது குறைந்து கிட்டத்தட்ட இரண்டு கட்சிகளும் சம அளவில் தான் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய வகையில் தான் முன்னிலை நிலவரங்கள் இருக்கின்றன. இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பொழுது, தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது காங்கிரஸை காட்டிலும் பாஜகவின் கூட்டணி, மகாயுதி கூட்டணி மிகப்பெரிய முன்னிலையில் இருந்தது. கிட்டத்தட்ட 30-40 இடங்கள் வரை காங்கிரஸ் கூட்டணியை காட்டிலும் கூடுதலாக முன்னிலை பெற்று வந்தது. அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி தற்பொழுது இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான இடைவெளி 5-6 தொகுதிகள் தான் என்ற அளவில் குறைந்திருக்கின்றது. தொடர்ந்து மகாயுதி கூட்டணிக்கும் மகா விகாஸ் அகாடி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியா கூட்டணிக்கும் மகாராஷ்டிரத்தில் கடும் போட்டி நிலவி வருகின்றது. குறிப்பாக அந்த விதர்பா என்று சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிரத்தினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 60க்கும் கூடுதலான சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய அங்கு கிட்டத்தட்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. கடந்த மக்களவை தேர்தலில் அதில் 7 இடங்கள் வரை இந்தியா கூட்டணி பெற்றிருந்தது. அதே தொகுதிகளில் தற்பொழுது விதர்பாவில் சட்டப்பேரவை தேர்தலிலும் காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி ஓரளவு கணிசமான இடங்களை கைப்பற்றி கூடிய வகையில் முன்னிலை பெற்று வருவதன் காரணமாக பாஜகவிற்கு போட்டி தரக்கூடிய வகையில் தற்பொழுது மகா விகாஸ் அகாடி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி, அவர்களும் முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே பாஜக வெகு எளிதாக கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் மகாராஷ்டிரத்தை கைப்பற்றிவிடும் என்கின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டாலும் தற்பொழுது அங்கு கள நிலவரங்கள் மாறி இருக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டு கூட்டணிகளும் சம பலத்தோடு தான் இந்த தேர்தலை அணுகி இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய வகையில் காங்கிரசுக்கு பாரம்பரிய செல்வாக்கு கொண்ட தொகுதிகள் கை கொடுத்து உதவி இருக்கின்றன. பாஜக அவர்கள் வகுத்திருந்த தேர்தல் வியூகத்தின்படி மராட்டா அல்லாத பிற சமூகத்தினரின் வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் மக்களவை இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் அவர்கள் தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான இடைவெளி குறைய தொடங்கி இருக்கின்றது. மகாராஷ்டிரத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் வெகு எளிதாக மிகப்பெரிய முன்னிலையோடு அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மகாராஷ்டிரத்தில் தற்பொழுது இந்த முன்னிலை நிலவரங்கள் நெருங்கி இருக்கின்றன. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை 134 இடங்கள் வரை முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு சற்றும் குறையாத வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணியினர் அவர்கள் 126 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு 5 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ளாகத்தான் பாஜக காங்கிரஸை காட்டிலும் அந்த கூட்டணியை காட்டிலும் கூடுதலாக முன்னிலை பெற்றிருக்கின்றது. மேலும் பாஜக காங்கிரஸ் இடையே போட்டி நேரடியாக இருக்கக்கூடிய 60 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையிலான வாக்கு எண்ணிக்கை இடைவெளி என்பது குறைவான அளவிலேயே இருக்கின்றது. பாஜகவிற்கு சமமான ஒரு போட்டியாளராக இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஓரளவு கணிசமான வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் அவர்களும் முன்னிலை பெற்று வருகின்றார்கள். எனவே மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை ஒரு 12 மணிக்கு முன்பாகவே பாஜகவா அல்லது காங்கிரஸா எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்ல முடியாத வகையில் கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு மாநிலமாக தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இருக்கின்றது. இதில் மிக குறிப்பாக 10 இடங்கள் வரை மாற்று கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்க தகுந்தது.